அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. ஔவையாரின் வாக்கு. உலக உயிர்களாகிய நமக்கு உணர்ச்சி, உணர்வுகளை பிரதிபலிக்க ஏதோ ஒன்று தேவைப்பட்டதால் பார்வை, சைகை, ஒலி, நடனம் வடிவில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டோம். ஆனாலும் நிறைவு ஏற்படவில்லை. அடுத்து என்ன? வார்த்தைகளைக் கொண்டு மொழிகளையும் உருவாக்கிக் கொண்டோம். மௌன மொழிகளைக் கடந்து பேசும் மொழிகளுக்குள் வந்துவிட்டோம். செவிவழி செய்திகளை சேகரித்து வார்த்தைகள் மூலம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்கிறோம். பலதரப்பட்ட மொழிகள், அதற்கு ஒரு மூலாதாரங்கள் என்ற வேற்றுமை இருந்தாலும் வாசிப்பு மனிதனை மனிதனாக உணர வைக்கிறது. அவன் மனதை ஊடுருவி ஆணவமற்று செயல்பட வைக்கிறது. பார்க்கும் கோணங்கள் மாறுபட்டாலும் மொழிகள் எதுவாயினும் வாசிப்பும் வாசகர்களும் ஒன்றுதானே. ஒரு புத்தகம் என்ன செய்துவிட முடியும், ஒரு வாசகனால் என்ன செய்துவிட முடியும் என்ற கேள்விகளை கடந்து யோசித்தால் ஒரு தனி மனிதன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள ஒரு சிறந்த வழிகாட்டி என்றே கூறலாம். புத்தகங்களை தொட்டுணர்ந்து அதன் வாசத்தை உள்வாங்கி ஒவ்வொரு எழுத்துடன் கைகோர்த்து செல்வதைப் போன்ற சாகசத்தை நேரடி வாசிப்பு நமக்கு ஏற்படுத்தும். அதே புத்தகங்களை செவி வழியே கேட்கும் பொழுது ஒவ்வொரு செல்களிலும் கலப்பது போன்ற பிரம்மையையும் ஏற்படுத்தும். அதன் சுவையை உணர்ந்தவர்கள் மட்டுமே அடுத்த தலைமுறைகளுக்கும் ஏதோ ஒரு வழியில் கொண்டு செல்கின்றனர். ஒரு சிறு விதைக்குள் யோக நிலையில் வீற்றிருக்கும் ஆலமரம் போன்றதே வாசிப்பும். வாசிப்பிற்கு மரணமில்லை, ஆனால் மயானம் உண்டு. வரலாறு முதல் வாழ்வியல் வரை, தத்துவம் முதல் தத்துவார்த்தம் வரை, இசை முதல் இலக்கண இலக்கியம் வரை, மனிதன் முதல் மனித மனம் வரை, ஆன்மீகம் முதல் அறிவியல் மற்றும் விஞ்ஞானம் வரை என்று மனித குலத்தை பக்குவப்படுத்தும் ஆற்றல் புத்தகங்களில் கொட்டி கிடக்கிறது. வாசிப்பு நல்லதுதானே. கூட்டு புழுவாக சிக்குண்ட என் சிந்தனைகள் பட்டாம்பூச்சியாக வலம் வருவதற்கு காரணமே வாசிப்பு மட்டும்தான் என்பதை அறிந்து கொள்ளவே எனக்கு பலகாலம் தேவைப்பட்டது. நான் வாசித்து முடித்த புத்தகங்கள் பற்றிய கதை மற்றும் கலந்துரையாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு தளமாக ஜெயாவின் வாசிப்பு என்ற பெயரில் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்துள்ளேன். உங்கள் அன்பான ஆதரவை அளித்து என்னை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தவறுகள் இருந்தாலும் தயங்காமல் சுட்டிக்காட்டலாம். பிரபஞ்சத்திற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளர்க வளமுடன் நலமுடன்.